வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஏஸ்கிங் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒரு மேட்ச்சில் ஃபுல்லாக 12 கில் எடுத்து எப்படி மூணு அடிக்கிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு கிளாக் டவரில் போய் இறங்குவோம். டவரில் ரொம்ப தப்பாக இப்போ நான் இறங்கும்போது என் கூட ஒரு ஃபீமேல் கேரக்டர் இறங்கிச்சுல, அதுதான் லாஸ்ட் எனிமி. ஃபஸ்ட் இப்படி தான் லாங் ரேஞ்சாக கிடச்சிருந்துச்சு. அப்புறமா இந்த மேக்டன் கிடச்சிது. வச்சு அழுத்தணும் பாருங்க, ஒரு அழுத்து சரி சாம அழுத்து கைஸ். எப்படி இந்த சாமம் நான் ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் கில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனிமி இருக்காங்க இந்த கேரக்டர் ஸ்கில்லை போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கம் வந்து இந்த ஸ்மோக் பேரில் போட்டு மறுபடியும் இந்த ஸ்லைடு பிடிச்சி இங்கே வந்தால் இங்கே 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டு செத்துட்டாங்க. ஆனால் அவனை சுற்ற தெரியாமல் அவன் பக்கத்தில் இருந்தவன் சுட்டான்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சுட்டானுங்க. அப்படின்னு ஒரு ஜம்ப் அடிச்சு இங்கே போயிட்டு ஆளாத்துக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் ஏன் எடிசான் பேர் வச்சுட்டு எனக்கே தெரியல. அடுத்ததாக பேரை மாற்றுறேன். நேம் சேஞ்ச் கார்டு வாங்கி காசுலாம் கொடுக்குறதில்ல. டைனமிக் டியூ விளையாடுனால நேம் சேஞ்ச் கார்டு கொடுக்குறாங்க. அது யூஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்புறமா உள்ளே போயிட்டு அங்கே மேலே ஒரு ரேடாக இருக்கும்ல, அதையும் உடச்சி பார்ப்போம் ஏதாவது எனிமி மாட்டுறாங்கன்ட்டு. அப்படின்னு நினச்சிட்டு அடிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு எனிமி கூட இல்லை. பேஸ் பண்ணிட்டேன். இங்கே எனிமிக்காக ட்ராப் வச்சுட்டு இருந்தேன். அவன் இப்படி பண்ணும்போது எனிமிக்கு தெரியுமா, அப்போ எனிமிக்கு வருவான். அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். வந்துட்டானா 5th கில். சேர்த்தது கூட தெரியாமல் ஸ்கோப் போட்டுட்ருக்கான் நான் இருப்பேன்ட்டு.
இவன் எனக்கு எப்போ ஆட்டம் காமிக்கிற மட்டும் பாருங்களேன், அவன் பாட்டுக்கு அவனுக்கு எங்கேயும் மாற்றி மாற்றி ஓடிட்டுருப்பான். பண்ணி ரிமோட் பண்ணிக்கிட்டு ஓடிட்டுருக்கோம். இன்னும் 8 எனிமி இருக்கும், 7 எனிமி இருக்காங்க. அதாவது மக்களே, கொஞ்சம் விஷயம் மட்டும் ரெக்கார்ட் ஆகலை. ரெக்கார்ட் பண்ணுற பட்டன் கொடுக்க தான் செஞ்சேன், ரெக்கார்ட் ஆகலை. இந்த பாருங்க, இங்கே ஒரு எனிமி இந்த பக்கம் இருக்கிறது கூட தெரியாமல் அந்த பக்கம் பார்த்து க்ளோவால் போடுது. ரொம்ப அறிவான எனிமி. இங்கே ஒரு புஷ்பா வருது, புஷ்பராஜ் சித்து பொங்கராஜ். புஷ்பராஜ் போயிட்டாரு, எலிமினேட்டட். நெக்ஸ்ட் யூஸ் போர் பேனு அண்டரில் புல்லட்டு கம்மி வச்சா அதனால பேன் வச்சு குத்திட்டு இருந்தேன். அம்மா மேலே வந்துச்சு, அந்த பக்கம் ஜோன் இருக்குது, நான் இந்த பக்கம் வழியாக போயிடலாம். இவன் ஏதாவது ஏற்றுனாலும் நான் அவன் கொண்டுட்டேன். ஐயோக்குள்ள போட்டான், எப்படி அழுதுறான் பாரு. என்கிட்ட ஒரு கம்மியான ஹேமோ தான் இருக்குது. அதனால இப்போ ஏர் ட்ராப்பில் போய் ஹேமோ இருக்கான்னு பார்ப்பேன். முன்னாடிலாம் ஏர் ட்ராப் MP40 இருக்கும், இது கொஞ்சம் ஹேமோ கொடுப்பாங்க. பரவாயில்ல, இப்போ ஒரு இனிமே தானே எடுத்து போயிட்டேன். நான் ஏன் கொரோனா போட்டேன்னு நினைக்க தெரியாது. அவன் எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்கறதுக்கு, இல்லை எனிமிக்கு நான் இருக்க இடத்த காமிக்கிறதுக்கு. சூப்பர் மீட் எடுத்தாச்சு. இவங்க கார் எடுத்துகிட்டு சுற்றுவாங்க, கொஞ்சம் தூரம் இருக்க மாட்டாங்க நின்று. அந்த எனிமிக்காக நான் எவ்வளோ தேடுறேன், அவனே சுட்டு காமிச்சிடும் கடைசியில். ஹீட் ஆயிடுச்சு. அதை முட்டை போட்டுட்டு இருந்தேன். சுட்டு காமிச்சிருக்கும் போது அந்த எலியே வந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு.
சுட அவன் க்ளோவல் போட்டுக்கிட்டே இருந்தான். இருந்தால் ஏக்கா உங்களுக்கு பக்காவாக போட்டு தரல பாருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் மக்களே.